இன்னைக்கு யார் அதை பற்றி பேசுகிறா? ஏதாவது ஒரு பொது தலைவர், ஏதாவது இந்த காலத்தில் உண்மையாகவே இந்த நாம இல்லாமல் இந்த மரங்கள் இருக்க முடியும், ஆனால் இந்த மரங்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற இப்படி ஒரு ஆழமான சிந்தனையை இன்னைக்கு எந்த அரசியல் தலைவர் நம்ம மக்களுக்கு மத்தியில் விதைக்கிறாங்க சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறது இது ரொம்ப இயல்பு, சாதாரண விஷயம். ஆனால் அந்த சிந்தனையை தூண்டுற விஷயம் இருக்குல்ல, அது எப்போ வருதுன்னா இந்த மண்ணை ரொம்ப நேசிக்கும் போது தான் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். நாளைக்கு தேர்தல் வருது, 2026 யார் கூட கூட்டணி வைக்க போகிறீங்க, எந்த கட்சியோட கூட்டணி வச்சா உங்களுக்கு லாபம் இருக்குது, யார் எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு சீட்டுக்காக கூட்டணி வைக்கக்கூடியவங்க இந்த நீட்டுக்காக கூட்டணி வச்சிருக்கிறாங்களா இல்லை அதற்காக சிந்திச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா இல்லை. அப்படி ஒரு சிக்கலை சார்ந்தும் யாருமே கூட்டணி வைக்கிறது இல்லை. அவங்களுடைய லாபத்தை சார்ந்து, அவங்களுடைய வெற்றி தோல்வி, அவங்களுடைய எல்லாமே தன்னலத்தை சார்ந்து தான் இந்த தேர்தல் இது குறித்தே யோசிச்சு இது குறித்தே பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் மத்தியில் என்னுடைய மரம், என்னுடைய நிலம், என்னுடைய மண், என்னுடைய காடு, என்னுடைய கனிம வளம், என்னுடைய மலை அப்படின்னு பேசுறதுக்கு அது குறித்த ஒரு அவேர்னஸை வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த ஒரு தலைவரும் பண்ணல. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.